பாலாஜி சார், எனக்கு திமுக கூட்டணி கட்சிகள் மீது உள்ள எதிர்க்கட்சிகள் கூறும் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளாக கூறுவது, நீங்கள் கூறினீங்களே இந்த நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக அதில் வெற்றி பெற முடியவில்லை, அதில் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்றால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும், அப்பொழுதுதான் அது இயலும் என்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். ஒன்று, அவர்களால் நீட் தேர்வு விஷயத்தில் மக்களை ஏமாற்றிவிட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஒன்று. மற்றொன்று, அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த பிரச்சனையிலையும் தமிழக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். 3 விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்குது. இதுக்கு திமுக கூட்டணி கட்சிகளும் உரிய அளவில் குரல் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், நீட் தேர்வு மற்றும் இந்த அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான அந்த நிலுவைத் தொகை வழங்குவதற்கான அந்த தொடர் போராட்டங்கள், இவை அனைத்திலுமே சுமூக தீர்வு தேர்தலுக்கு முன்பு ஏற்பட்டு விடுமா, அல்லது அந்த போராட்டங்களில் உள்ள நியாயங்கள் பிடிபடுகிறதா சார்? பழைய ஓய்வூதிய திட்டம், நீட் தேர்வு. அதாவது ஃபர்ஸ்ட் நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க காங்கிரஸ் வரணும்னு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சனையே என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதித்து அரசமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற ஒரு அரசாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நீங்க நியாயமா இது முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது? சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புறாங்கன்னா கவர்னர் அதை கையெழுத்து போடுவாரு. கவர்னர் கையெழுத்து போட்டு அது அந்த பில்லு ஜனாதிபதிக்கு போனோம்னா ஜனாதிபதிக்கு போய் அவர் கையெழுத்து குடியரசுத் தலைவர் போட்டு அனுப்புவாரு. இதுதான் நடைமுறையாக இருந்தது. ஆனா அந்த நடைமுறையெல்லாம் மாற்றி அதற்கு மதிப்பளிக்காத ஒரு அரசு இருக்கின்ற பொழுது, நாங்களும் நான் ஒரு நல்ல எண்ணத்துல நீங்களும் நானும் ஒரு உறவுமுறையில இருக்கிறோம். மாநில அரசு மத்திய அரசுன்னு இருக்கோம். அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும்ன்ற நிலையில மத்திய அரசு செயல்படுன்ற நிலையில அந்த நம்பிக்கையில வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில நீங்க தீர்மானம் போட்டு அனுப்புறாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல போட்ட தீர்மானமே எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஆர்டிஐ போட்டு நாடாளுமன்றத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் கேள்வி கேட்ட பிறகுதான் எங்க கிடக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த அரசு செயல்படுது. ஆகவே இதுல குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினரை தவிர, நீங்க ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தீர்மானம் போடல, இல்ல அதை பத்தி பேசல, இல்ல எதுக்கா குரல் கொடுக்கல அப்படின்னா நீங்க குற்றம் சொல்லலாம். இதுல குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் அந்த குற்றத்தை தகுதி பிறை நம்பால் என்பது போல எதிர்த்து நீட்டு பிரச்சனை விடுறாங்க. ஒண்ணு, இப்ப பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அரசு அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை ப்ரொபோஸ் பண்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு அரசு ஊழியர்கள் மத்தியில எதிர்ப்பு எழுந்து இருக்கிறது. அது எங்களுக்கு அதெல்லாம் இல்ல, ஏற்கனவே பழைய பென்ஷன் ஸ்கீமே தான் வேணும், நீங்க ஒன்றிய அரசு ஸ்கீம் இல்லாம வேற ஸ்கீம்னு சொல்றீங்க, அது வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. நாங்க சொல்லியிருக்கக்கூடிய மாற்று பென்ஷன் ஸ்கீம்ன்றது அவர்களை அழைத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் நாங்க சொல்ல போறோம். அது விரைவில் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர் தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அது இந்த அரசு மட்டுமல்ல, எந்த அரசு இருந்தாலும் அது போன்ற பிரச்சனைகள் தொழிலாளர் பிரச்சனை இருக்கும், தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடுவாங்க. நிச்சயமாக இந்த அரசு அதையும் தேர்தல் ஆண்டு தேர்தல் என்பதை கடந்து நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதை இதையும் இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில போக்குவரத்து ஊழியர் அரசு ஊழியர்னு பாக்குறோம். நம்ம இதை கடந்து ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த அரசு நிச்சயமாக உரிய வகையில தீர்வு காணும் என்கின்ற நம்பிக்கைகளை கொண்டு. இன்னொன்னு, குரல் கொடுக்கலன்றீங்க. யாரு குரல் கொடுக்கலன்னு சொல்றவங்க கூப்பிடுங்க. குரல் எங்க கொடுக்கணும்? அவங்க காதுல கொடுக்கணுமா, இல்ல அவங்க வீட்டுல போய் சொல்லணுமா, இல்ல அவங்களுக்கு பேப்பர்ல எழுதி அவங்க வீட்டுல போய் போடணுமா? அவங்க கண்ணை திறந்து காதை திறந்து வைக்கணும். கண்ணை திறந்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். சட்டமன்றத்துல என்னென்ன பேசுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தலைவர் பாராளுமன்றத்துல பேசுறாரு, பொதுவெளியில பேசுறாரு பார்க்கணும். பார்த்தா இந்த கேள்வி வராது. குறை சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, குறை சொல்லணும்னு சொல்றவங்க சொல்றாங்க. அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. மக்களுக்கு தெரியும் யார் குரல் கொடுக்கிறார்கள் என்பது. எல்லா விஷயத்திலும் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கோம். குரல் கொடுக்கலன்னா காது செவிடா இருக்கிறவங்க இது பாரு, எங்க நாங்க பேசுறதை என்றைக்குமே கேட்காதவர்கள், நாங்கள் செய்வதை என்றைக்குமே பார்க்காதவர்களுக்கு காதும் கேட்காது, செய்யறது தெரியாது. ஆகவே அது ஒரு சொத்தையான வாதம். குரல் கொடுக்கல அழுத்தம் கொடுக்கலன்னா என்ன அழுத்தம் கொடுக்கணும்? சட்டமன்றத்துல பேசுறதுதான் அழுத்தம், பார்லிமெண்ட்ல பேசுறதுதான் அழுத்தம். பார்லிமெண்ட்ல பேசும்போது அழுத்தம்னா சம்பந்தப்பட்ட அமைச்சர் கையை கால புடிச்சுட்டா பேச முடியாது. பேசுறதுதாங்க அழுத்தம். கருத்துக்களை சொல்வதுதான் அழுத்தம். அது போன்ற அழுத்தத்தை எல்லா அவையிலும் பேசிருக்கோம். நடைபெறக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் ஏன் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் இந்த பயிற்றுனர்கள்
மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்றுனர்கள் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கலந்து கொண்டு அவருடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசி அரசியலிடம் அது கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அது வந்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். தலைமை செயலாளருக்கு அது தொடர்பாக வந்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் அது போன்ற பிரச்சனையை வந்து சொல்றாங்க, அதை பேசியிருக்கோம். பகுதி நேர விரிவுரையாளர்கள் கல்லூரியில அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய மன்னிக்கணும் கெஸ்ட் லெக்சர்ஸ் சொல்லக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் எல்லா பிரச்சனைகளும் நாங்க பேசுறோம். என்ன சொல்ல போனா அவர் போராட்ட காலத்திலேயே அவர்களோட போய் நிற்கிறோம். ஆக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிகிறது நாங்க அவங்களுக்காக பேசுறோம்னு. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்த வழிமுறைகளை போராடுகிறார் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அரசிடம் அல்லது சட்டமன்றத்துல வந்து பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்துல உரிய முறைகள் இருக்குது. கவன ஈர்ப்பு கொடுக்கிறோம். எல்லா கவன ஈர்ப்பும் எடுத்து பேச மாட்டாங்க. ஆனா கவன ஈர்ப்பு கொடுக்கின்ற பொழுது அது அரசினுடைய கவனத்திற்கு போகும். நாங்க கவன ஈர்ப்பு ஒண்ணு கொடுக்கறேன்னா அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது அரசுடைய பார்வைக்கு போகும். அது தொடர்பான கோப்புகள் நகரம் என்றதுதான் வந்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸின்னு ஒண்ணு இருக்கு. பார்லிமெண்டரி பாராளுமன்ற ஜனநாயக முறையை வந்து புரிந்து கொண்டு இதெல்லாம் புரியும். சும்மா பேசணும்ன்றவங்க குரல் கொடுக்கலன்னு பேசுவேன். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவது.